அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம். தெற்கு அதிவேக வீதியில் தடுப்பு வேலிகளில் மோதி தீப்பிடித்த லொரி. மட்டக்களப்பில் மோசமான செயலால் பெண் உட்பட 3 கைது. வேகமாக பரவும் எலி காய்ச்சல், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். தமிழர் பகுதியில் இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்பு. துருக்கியில் நிலநடுக்கம், ஒருவர் உயிரிழப்பு. பிரேசிலில் விபத்து, 11 பேர் உயிரிழப்பு. வேகமாக பரவும் உருமாறிய கொரோனா வைரஸ். வடக்கு கிழக்கில் 15ஆம் தேதி கருத்தால் பாரிய கடை அடைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று பிரித்தானியா, கனடா நாடுகள் அறிவித்துள்ளன. எனினும் இந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது மென்மையானதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை குறித்த முந்தைய தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறியதால் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பு மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா, அமெரிக்கா, கனடா முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி, மொண்டினீக்ரோ, வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் நம்புகிறது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு வந்த ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 60வது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தனது அறிக்கையை முன்வைத்துள்ளார். வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆணையாளர் டர்க் ஏற்கனவே செம்மணி புதைகுழியை பார்வையிட்டு சென்றுள்ளமையால் இலங்கை குறித்த தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது. தெற்கு அதிவேக வீதியில் கொட்டாவையில் இருந்து பயணித்த லொரியொன்று தடுப்பு வேலிகளில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குருந்துகக கெத்கம பகுதியிலே இந்த விபத்து நேர்ந்துள்ள நிலையில் குறித்த லொரி தீப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் எல்பிட்டியா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு கருவப்பங்கேணி பகுதியில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் பெண்ணொருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 1 கிலோகிராம் கேரள கஞ்சா, 50 கிராம் ஐஸ் மற்றும் 25 கிராம் ஹெரோயின் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைதான பெண்ணுக்கு 35 வயது எனவும் ஏனைய இருவரும் 24 மற்றும் 34 வயதுடையவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் சிறிது காலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவரும் தற்போது அதே குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார் என்றும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் எலி காய்ச்சல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு பொருளை சீமாட்டி ரிச்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். எனவே சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா, சிக்கன்குனியா மற்றும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் சிறுவர்களுக்கு தற்போது பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக்கூடும் என அவர் கூறியுள்ளார். அவ்வாறு செல்லும் போது பாதணிகளை அணிவிக்குமாறும் பெற்றோருக்கு விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார்.
சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல்வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு காய்ச்சல், கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல், சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறித்த நோய் அறிகுறிகள் எலிக்காய்ச்சலுக்கு வழிவகுக்கும் எனவும் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். இவற்றை ஆரம்பத்திலே கவனிக்காமல் விட்டால் அது சிறுநீரகத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை தற்போது டெங்கு நோயின் தாக்கம் குறைந்திருந்தாலும் சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுமாறும் கொழும்பு பொருளை சீமாட்டி ரிச்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா அறிவுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு சவுக்கடி கடற்கரை பகுதியின் சவுக்கு தோட்டத்தில் இருந்து இளைஞர் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இன்று காலை பிரதேசவாசிகளால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து அவ்விடத்துக்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்ட இடத்தின் அருகில் இருந்து குறித்த இளைஞர் பயணித்த மோட்டார் சைக்கிள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அதனை அடுத்து மோட்டார் சைக்கிளை போலீசார் கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது சடலமாக மீட்கப்பட்ட இளைஞர் செங்கலடி பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இளைஞரின் மரணம் கொலையா தற்கொலையா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். துருக்கியின் பாலிகேசிரி மாகாணத்தில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 6.1 ரெக்டர் அளவில் சித்திர்கே நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் இஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நிலநடுக்கத்தினால் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பெண்ணொருவர் மீட்கப்பட்ட நிலையிலே உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் 4 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் துருக்கியின் உள்துறை அமைச்சர் அலி ஜெர்லிகியாயா தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரேசிலின் மத்திய மேற்கு மாநிலமான மேடோ குரோஷா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பஸ்ஸும் லொரியும் மோதியதனாலேயே ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதோடு 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 12 பேரும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். XFG எனப்படும் உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதாகவும் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாறுபாடு பல ஐரோப்பிய நாடுகளிலும் கண்டறியப்பட்டுள்ளது. XFG மாறுபாடு முதலில் தென்கிழக்கு ஆசியாவில் ஜனவரி மாதம் கண்டறியப்பட்டது. ஜூன் மாதமளவில் XFG மாறுபாட்டின் தாக்கம் அமெரிக்காவில் தாக்கத்தை செலுத்த ஆரம்பித்துள்ளது. வடக்கு கிழக்கில் நிலை கொண்டுள்ள இராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக வருகின்ற 15ஆம் தேதி வடக்கு கிழக்கு தழுவி முன்னெடுக்கப்படவுள்ள பாரிய கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் கோரியுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் சனிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. குளத்திற்கு அருகிலுள்ள இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர் அப்பகுதி இளைஞர்களை இராணுவ முகாமிற்குள் அழைத்து தாக்கியுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை குளத்தில் இராணுவத்தின் வீசியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு கிழக்கில் இராணுவத்தினர் தொடர்ந்து நிலை கொண்டு இருப்பதனால் தான் அவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. எனவே வடக்கு கிழக்கில் காணப்படும் இராணுவ பிரசன்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கு மாகாணம் தழுவி பாரிய கடையடைப்பு போராட்டத்தை 15ஆம் தேதி நடாத்தவுள்ளோம். கடையடைப்பு போராட்டத்தினால் வர்த்தகர்களுக்கு பெருமளவான நஷ்டங்கள் ஏற்படும், மக்களின் இயல்பு வாழ்வு பாதிக்கப்படும். இருந்தாலும் நாம் இராணுவ பிரசன்னத்தினால் தொடர்ந்து பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதனால் அதற்கு எதிராக அன்றைய தினம் முன்னெடுக்கப்படும் கடையடைப்பு போராட்டத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க
இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.